சிசிடிவி காட்சியில் முதுகில் பேக்கோடு தலை தெறிக்க ஓடும் இந்த நபரை கல்லூரிக்கு அவசரமாக போகிறார் என நினைத்துவிட வேண்டாம். ஒரு வீட்டையே தீக்கிரையாக்கிவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறார். வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் நாசமாகி கிடப்பதைக் கண்டு அழுவதா அல்லது உள்ளே இருந்த இரு பெண்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பித்ததை எண்ணி நிம்மதியடைவதா என குழம்பியிருக்கிறார்கள் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முதுகொத்தனார் தெருவைச் சேர்ந்த பெருமாள் சாமி, ஜோதி தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதில் மூத்த மகள் ஒரு தனியார் ஜவுளி கடையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்த அவரின் ஃபேஸ்புக் இன்பாக்ஸ் கதவை தட்டியிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த குணசேகரன். சாப்பிட்டீங்களா டோலி என ஆரம்பித்து கான்வர்சேஷனை பில்டப் செய்த குணசேகரனோடு நட்பாக பழக ஒரு கட்டத்தில் இருவரும் இன்டர்நெட் காதலர்களாக மாறியிருக்கிறார்கள். அவ்வப்போது இருவரும் நேரில் சந்தித்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் திடீரென குணசேகரன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணோ கல்யாணத்திற்கு நோ சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. சில நாட்கள் கெஞ்சி கேட்டு பார்த்த குணசேகரன் சம்பவத்தன்று ஒரு விபரீத திட்டத்தோடும் காதலியின் வீட்டிற்கே சென்றிருக்கிறார். அக்கா வீட்டில் இருந்த பெண்ணை தேடி சென்ற சரவணன் மீண்டும் திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திய நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி இருக்கிறது. அப்போது திடீரென பையில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து வீடு முழுவதும் ஊற்றி பற்ற வைத்திருக்கிறார். வீடு கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது. குணசேகரன் தப்பித்து ஓடியிருக்கிறார். உள்ளே சிக்கிக்கொண்ட பெண்ணின் கை கால்களில் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. வீடு எரிவதைக் கண்டு அதிர்ந்து போன அக்கம்பக்கத்தினர் தீயில் சிக்கிக்கொண்ட பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தப்பியோடிய குணசேகரனை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.